எனக்கு இன்டென்ஷன் வந்து அவங்க கூட வாழணும் இல்ல கூட்டு வச்சுலாம் கிடையாதுங்க. அவங்க தான் கேட்டாங்க. அவன் அது வேண்டாம், அது அவங்க குடும்பத்துல அது நல்லா இருக்காது. அது ஏன்னா அவங்க அம்மா அப்பா என்ன தொங்க விட்டுருவாப்பா என்ன ஆச்சுன்னா திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை வச்சு எங்கிட்ட பேசி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அது மூலியமா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. திருமணம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிருக்காங்களே ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல திருமணம் நடந்திருக்கு. ஆமாங்க, அவங்க கேட்டு பண்ணதுனால போய் திருமணம் பண்ணோம். சரி எனக்கு வந்து சென்டிமெண்டா சரி ஓகே ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல பண்ணிக்கலாம் சொல்லி அர்ஜென்ட் என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாங்க. சரி ஓகே சொல்லி கல்யாணம் பண்ண நானு. ஏன்னா எனக்கு ஃபேமிலி கிடையாது, எதுவும் கிடையாது. சரி ஓகே பிறந்தநாள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ பண்ணது. முடிச்சு என் கூட 2 நாள் இருந்தாங்க. 3ஆவது நாள் எங்கிட்ட டிமாண்ட் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க நீங்க கூட, அந்த வாய்ஸ் வெளில வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து செட் ஆகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் ஏதோ திருப்பி கொடுத்ததெல்லாம் கேட்டுருவேன், நான் ஏதோ பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையம்ல போய் உட்காந்தாங்க. மகளிர் ஆணையம்ல கூப்பிட்டு எனக்கு சம்மந்தம் கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். இந்த மாதிரி நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன் இல்ல பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஓகே, இல்ல நான் அதெல்லாம் தப்பு என் சைட்ல இருந்து நீங்க கூப்பிட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. பெண்கள் வன்கொடுமைன்றது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. பட் அதே விஷயமா நான் எதனா பண்ணிருக்கேன் நீங்க கூப்பிட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம நான் இது வரைக்கும் சண்டை கூட போட்டது கிடையாது. இதோ இப்ப கூட பாருங்க ரவுடி கத்தி வச்சிட்டு இருக்கான் அப்படிலாம். நான் வந்து 15 வருஷம் ஆகுது என் கம்பெனி. நான் ஈவென்ட் மேனேஜரா இருக்கேன். நானும் நடிகர் சங்கத்துல மெம்பர் 95ல இருந்து. நானும் சினிமால தான் இருக்கேன். இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க படம் பார்க்கறாங்கன்னு தெரியாது. நானும் இதே லைன்ல தான் இருக்கேன். அதனால வந்து சின்ன திரை பெரிய திரை எல்லாம் கிடையாது. லிட்டரலாவே பணம் ஏமாத்துக்கு அப்புறம் வந்தப்பதான் தெரியுது அவங்க டிவோர்ஸ் ஆகல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசின கான்வர்சேஷனும் கையில இருக்கு. எனக்கு டிவோர்ஸ் கூட அதுக்கப்புறம் தான் கேக்குறாங்க. சோ எல்லாமே பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதா. சரி ஓகே, நம்மளும் தனியா தான் இருக்கும். ஒரு அலைன்ஸா வருது, ஒருத்தர் மூலியமா வருது. லவ் எல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ற லவ் எல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு ஆதங்க, அவ்வளவுதான். சரி நமக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் மேரேஜ் ஆகும். சோ அபிஷியலா ஒரு மேரேஜ் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா நல்லா இருக்கும், தனியா இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து மத்தவங்க மனசுல லிட்டரலா வந்து பணத்துக்காக ஒருத்தர் மனசுல விளையாடும். எனக்கு புரிஞ்சுட்டு நான் வெளில வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஆச்சு. நான் எவ்வளவு கவுன்சிலிங் போனா நான் எவ்வளவு அதனால அவஸ்தப்பட்டது எல்லாருக்கும் நண்பர்களுக்கு தெரியும். நான் இதுல இருந்து வெளில வந்தேன். என்னோட பணத்தை கேட்கும் போது அது சொல்றதுக்கு ஆள் இல்ல.